வணக்கம் மக்களே. பாக்கியலட்சுமி நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. இங்க இனியாவும் ஒரு பக்கம் பாக்கியாவோட கணக்கு சுமையெல்லாம் குறைக்கிறதுக்காக இந்த பக்கம் அவங்களும் சிஸ்டம்ல தனியா ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க இனியாவுமே பாக்கியா உள்ள போனதுக்கு அப்புறம் ரொம்பவே கேஷுவலா 2 லவ்வர்ஸ் உட்கார்ந்து அவங்க ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கற விஷயத்தை கவனிச்சுட்டு இங்க ஆகாஷ் கிட்ட பேசணும்னு தோணுது. உடனே ஆகாஷ்க்கு கால் பண்றாங்க. அவருமே வீட்ல படிச்சிட்டு இருக்கும்போது இங்க இனியாவோட கால் வந்த உடனே எடுத்து பேசி, சொல்லு இனியா, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப இனியா இருந்துகிட்டு, இல்லை ஆகாஷ், இந்த மாதிரி நான் என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தேன். சோ அப்பனா அங்க 2 லவ்வர்ஸ் பார்த்த உடனே எனக்கு உன் ஞாபகம் வந்துச்சு. அதான் நான் உனக்கு கால் பண்ணேன். நீ சீக்கிரம் கிளம்பி நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட உடனே ஆகாஷ் இருந்துகிட்டு, இனியா, அங்கெல்லாம் நான் எப்படி வர முடியும்? அது சரி வராது. அங்க அம்மா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்க ஆகாஷ் சொல்றாரு. ஆனா அதை சுத்தமா காதுல வாங்கிக்காத இனியாவுமே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வா. சும்மா சும்மா பயந்துட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி ஆகாஷ் கிட்ட சொல்லி அவரையுமே இந்த பக்கம் வர வைக்கிறாரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க திடீர்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆகாஷ் வந்ததை பார்த்த செல்வியுமே, இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? இவன் சம்பந்தம் இல்லாம இங்க வரமாட்டானே அப்படின்ற மாதிரி இங்க ஆகாஷ கொஞ்சம் டவுட்டோட பார்த்துட்டு இருக்காங்க. செல்வியுமே அதே நேரம் இங்க ஆகாஷ் வந்ததை பார்த்த பாக்கியாவுமே, வா ஆகாஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா விசாரிச்சுட்டு இந்த பக்கம் ஆகாஷ்க்கு ஒரு ஜூஸ்மே கொண்டு வந்து குடுக்குறாங்க. அப்ப ஆகாஷ் கிட்ட செல்வியுமே, நீ எதுக்குடா வந்துருக்க இங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் ஆகாஷ் இருந்துகிட்டு, இல்லம்மா, பக்கத்துல பிரண்டை பார்க்க வந்தேன். சரி, அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலாம்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாரு. ஆனா இதை பார்த்த உடனே இந்த பக்கம் செல்விக்கு ஏதோ டவுட்டா படுது. இவன் ஏன் இப்படி எல்லாம் பண்ண மாட்டானே? இவன் பண்றதுல ஏதோ ஒரு மாற்றம் இருக்கே அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் செல்வியுமே கொஞ்சம் கொஞ்சமா ஆகாஷ நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல பாக்கியாக்கு உள்ள கொஞ்சம் கிச்சன்ல வேலை வந்துட இந்த பக்கம் பாக்கியாவும் செல்வியும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி பாக்கியா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஒரு நிமிஷம் வந்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. உடனே எப்பவும் போல இனியாவுமே ஆகாஷ் கிட்ட இங்க ரொமான்ஸ் பேசுற மாதிரி இங்க ரொம்பவே ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப யதார்த்தமா வெளிய வந்த செல்வியுமே ஆகாஷ் இனியா கிட்ட ரொம்பவே ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கறத கவனிக்கிறாங்க. அதே நேரம் இனியாவுமே இந்த பக்கம் ஆகாஷ் கிட்ட ரொம்பவே சந்தோஷமா ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் செல்வியோட மைண்ட்ல ஒரு மாதிரி இருக்கு. சொல்லப்போனா இந்த மாதிரி இனியா பாப்பா எப்பவுமே அவங்க பாட்டி கிட்டையும் அவங்களுக்கு ரொம்பவே வந்து க்ளோஸ் ஆனவங்க கிட்ட பேசினா தானே இப்படி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எதுக்காக ஆகாஷை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்க இருந்து வந்த வேகத்தோட இந்த பக்கம் ஆகாஷ் கிட்ட, இங்க பாரு ஆகாஷ், சும்மா சும்மா எல்லாம் இங்க வந்துட்டு இருக்காத. முதல்ல நான் தான் சொன்னேன்ல, டைம் ஆயிட்டு இருக்கு, நீ கிளம்பு. இன்னும் கிளம்பலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே ஆகாஷ்மே இந்த பக்கம் இனியாவோட முகத்தை திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. இதை தெளிவா கவனிச்சுட்டு இருக்க செல்வியுமே, இங்க பாரு ஆகாஷ், வட்டிக்காரங்க வந்துருவாங்க, பணத்தை வேற கொடுக்கணும். உன் பாட்டுல இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா பணத்தை யாரு கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஆகாஷ் அங்க இருந்து கிளப்பி விட ட்ரை பண்றாங்க. அந்த விஷயம் ஆகாஷுக்கும் புரிஞ்சிருது. பட்டிருந்தாலும் இங்க இனியா கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியலையே. அவ வர என்ன கூப்பிட்டா, இப்ப அவகிட்ட எதுவுமே சொல்லாம போறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் செல்வி திரும்ப திரும்ப சொன்னதை கேட்ட உடனே வேற வழி இல்லாம ஆகாஷ் வெளியில போறாரு. ஆனா வெளியில போறதுக்கு முன்னாடியுமே அந்த கதவை திறக்கும் போது இந்த பக்கம் வந்து இனியா ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கிருந்து வெளியில போறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க செல்விக்கு நெஞ்சுக்குள்ள கருக்குன்னு இருக்கு. என்ன இது, இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் இப்படி பண்ற ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு டக்குன்னு இங்க ஆகாஷ் பக்கத்துல பேச போறாங்க. ஆகாஷ் கிட்ட போயிட்டு, நீ இதுக்கு மேல இங்க ரெஸ்டாரண்ட் எல்லாம் வர வேலை வச்சுக்காத ஆகாஷ், இந்த மாதிரி இங்க எல்லாம் வந்து இப்படி தேவையில்லாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி இங்க செல்வியும் ஆகாஷ் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆகாஷ்மே எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கும் போது, அது மட்டும் இல்லாம நீ இனியா பாப்பா கிட்ட தேவையில்லாம சிரிச்சு எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பத்தி சொல்லி மிரட்டுறாங்க. அப்ப கரெக்டா அங்க வந்த பாக்கியவுமே என்னாச்சு, எதுக்காக ஆகாஷ் இனியா கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இங்க செல்வி கிட்ட கேக்குறாங்க. அப்பதான் செல்வி இருந்துகிட்டு, இல்லக்கா, எல்லா விஷயத்துலயும் எச்சரிக்கையா இருக்குறது நல்ல விஷயம் தானக்கா அப்படின்ற மாதிரி இங்க செல்வியுமே தன் மனசுல இருக்கற விஷயத்தை ரொம்பவே ஓப்பனா இந்த பக்கம் பாக்கியா கிட்ட சொல்றாங்க. ஆனா பாக்கியா இருந்துகிட்டு, இங்க பாரு, எனக்கு ஆகாஷ் எல்லாம் வேற யாரும் கிடையாது. என் வீட்ல இருக்கிற எழில் செல்வன் மாதிரிதான் அவனும். என் பையன் மாதிரிதான், புரியுதா? அதனால இந்த மாதிரி பசங்க மேல நம்பிக்கை வச்சு பழகு. எப்பவுமே அவங்க நம்ம நம்பிக்கையை காப்பாத்துவாங்க அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியா ரொம்பவே தெளிவா இன்னொரு பக்கம் செல்விகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆகாஷும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க இனியாக்கும் ரொம்பவே வந்து கருக்குன்னு இருக்கு. சொல்லப்போனா அவங்க மனசு ஃபுல்லா இந்த அளவுக்கு நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எப்பவும் போல எங்க வீட்டுக்கு வந்த கோபி பயங்கர சந்தோஷத்தோட இங்க ஈஸ்வரி கிட்டையும் இனியா கிட்டையும் இன்னைக்கு ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு முக்கியமான ஒரு வேலையை பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அதே நேரம் பாக்கியாவுமே வீட்டுக்கு வந்துறாங்க. பாக்கியா, உள்ள வாங்க. பாக்கியா, உட்காருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க, நீங்க எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியாவை கூப்பிட்டு அங்கேயே உட்கார வைக்கிறாங்க. அப்ப யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இங்க எழிலும் வந்து அவங்களோட ஃபேமிலியோட வராங்க. அதே நேரத்துல செல்வனும் அவரோட ஃபேமிலியை கூட்டிட்டு வராரு. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. வீட்ல இருக்க எல்லாருக்கும் சரியான சந்தோஷம். பாக்கியாவும் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இந்த பக்கம் அவங்க வர்றா எல்லார்கிட்டையுமே ரொம்பவே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க கோபிக்குமே, அப்பா, இதுக்காகத்தான் ஆசைப்பட்டேன். இப்ப பாரு, இந்த வீடு எவ்வளவு கலகலன்னு இருக்கு அப்படின்ற மாதிரியும் ரொம்பவே சந்தோஷமா அவங்களுமே இந்த பக்கம் வந்து அமிர்தாவோட குழந்தைகிட்ட விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுமே, அப்ப இதெல்லாம் யாரு பண்ண வேலையா இருக்கும், எதுக்காக இவங்க 2 பேரையும் இங்க வர வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்லை, ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் சமைக்கணும், இப்ப சாப்பாடு இல்ல, நம்ம அந்த வேலையை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியாவும் செல்வியை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்க எல்லாருக்காகவும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இங்க பாக்கியா விழுந்து விழுந்து வேலை செய்யற விஷயத்தை இங்க கரெக்டா எழிலும் நோட் பண்றாரு. அவருமே ஏற்கனவே கோபிக்கிட்ட சொன்ன மாதிரி வீட்ல ஆள் அதிகமானா இங்க பாக்கியாவோட வேலையும் அதிகமாயிடும், அவங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிற சொன்ன விஷயம் தெளிவாவே நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல இங்க கோபி அந்த கஷ்டத்தை எல்லாம் வந்து கண்டுக்காம இங்க வீட்ல எல்லாரும் ஜாலியா இருக்குறத பார்த்து அவருமே சந்தோஷமா ஃபீல் பண்றாரு.
இங்க பாக்கியா கஷ்டப்பட்டு சமைச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கூட அவருக்கு சுத்தமா கவனிக்காம அவர் பாட்டுல அவருக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, எல்லாம் ஒண்ணா இருக்காங்க, அதுவே போதும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாக்கியாவும் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே காபி குடுத்துட்டு இந்த பக்கம் மறுபடியும் கிச்சனுக்கு சமைக்க போறாங்க. அப்போ நம்ம பாக்கியா கிட்ட எதுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கா அப்படிங்கறத கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு கோபியுமே கன்ஃபார்ம் பண்றதுக்காக இங்க பாக்கியா கிட்ட போறாங்க. பாக்கியா, என்ன பாக்கியா, உனக்கு இது பிடிச்சிருக்கா? நான் தான் உன் பசங்களை எல்லாத்தையுமே நம்ம வீட்டுக்கு வர சொன்னேன். இனிமேல் அவங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க. இந்த வீட்லயே இருப்பாங்க. நம்ம எல்லாருமே வந்து இதுக்கு மேல நல்ல ஒரு கூட்டு குடும்பமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க கோபி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட உடனே இங்க பாக்கியாக்கு ரொம்பவே வந்து வெறுப்பா இருக்கு. இவரு வேற தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி இங்க பாருங்க, அவங்க இங்கதான் இருக்கணும், அதான் எனக்கு சந்தோஷம். நான் உங்ககிட்ட சொன்னேனா? அப்படி எல்லாம் கிடையாது. அவங்க இங்க இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். நல்லா இருந்தா போதும். மற்றபடி எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. என்னை பார்த்துக்கணும், என்னை கேர் பண்ணிக்கணும், நான் விரும்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் கோபியுமே, இல்ல பாக்கியா, நீ விரும்ப மாட்ட இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எங்க அம்மாவுக்கும் தேவைப்படுறாங்க. அவங்களும் வந்து ரொம்பவே சந்தோஷம் இல்லாம ரொம்பவே சைலண்டாவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இனிய பாப்பா பாரு, இப்ப எவ்வளவு ஜாலியா இருக்கா. இப்ப பாரு, அங்க வீட்டுக்கு வந்த எழிலும் செலியனும் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் உனக்கு வேண்டாமா? ஏன் இந்த விஷயத்துல என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியா கிட்ட கேக்குறாங்க. அப்பதான் பாக்கியா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க எவ்வளவு பெரிய தப்பு நடக்க போகுதுன்னு. ஏன்னா இந்த வீட்டுக்கு எங்க பசங்க வந்து அடுத்த செகண்டே உங்க அம்மா அவங்க வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கங்கிறத அங்க போய் உட்கார்ந்து பாருங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியாவுமே கோபி அங்கிருந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதே நேரத்துல கோபி சைலண்டா உட்கார்ந்து இந்த பக்கம் ஈஸ்வரி பேசுறதை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுமே சும்மா இல்லாம சம்பந்தமே இல்லாம இந்த பக்கம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே செலியன் கிட்ட, என்ன செலியன், இதுக்கு மேல நீ இங்கேயே இருக்கணும். மாமனார் வீட்டுக்கு எல்லாம் போய் இருந்துட்டு இருக்க கூடாது, புரியுதா? எப்பவுமே வந்து அம்மா வீட்ல இருந்துதான் பழக்கம் பண்ணணும். நீ இந்த மாதிரி மாமனார் வீட்டுல போய் வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தேன்னா உன் மரியாதை என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி இங்க செலியன் கிட்ட சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ஜெனிக்கு ரொம்பவே கடுப்பாக ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு இருக்க கோபியுமே, ஐயையோ அம்மா, தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த பக்கம், அம்மா இங்க பாருங்கம்மா, எழில் வந்திருக்கான். எழில் அடுத்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி எழிலை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எழிலை பார்த்த உடனே இந்த பக்கம் மறுபடியுமே ஈஸ்வரி அவங்களோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. என்ன எழில், அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ணிட்டீங்களா? சொல்லப்போனா 2 பேரும் இருந்தாதான் எப்பவுமே வந்து ரொம்ப அந்யூன்யமா இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம குழந்தைங்க தனியா இருந்து வளர்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி இங்க மறுபடியுமே வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எழிலுக்கு. அப்ப எழிலும், இல்ல பாட்டி, இப்போதைக்கு எங்களுக்கு அந்த ஐடியா இல்லை. நான் முதல்ல அந்த 2வது படத்தையும் எடுத்து முடிச்சிட்டு நாங்க லைஃப்ல ஒரு நல்ல இடத்துக்கு போனதுக்கு அப்புறம்தான் அடுத்து எதை பத்தி வேணாலும் என்னால யோசிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ப்ராரிட்டியா பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற ஈஸ்வரியும், அதெல்லாம் கிடையாதுப்பா, இப்படி எல்லாம் நீ இந்த பொறுப்பெல்லாம் பதில் சொன்னா என்ன நடக்கும்? இதுக்குதான் உங்க அம்மாவை உங்களை எல்லாம் மிரட்டி வீட்ல வைக்க சொன்னா. அவ இதை எதுவுமே கேட்காம உங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டு பாரு, அவ பாட்டுல சுத்திக்கிட்டு இருக்கா.
இப்படி நீங்க வீட்ல இருந்தீங்கன்னா ஒரு ஆள் சொன்னாதானே உங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் தெரியும். இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லி எழிலையும் பயங்கரமா டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் கோபிக்கு ஐயையோ, நம்ம அவசரப்பட்டோம் போலிருக்கே அப்படின்ற மாதிரி பாக்கியாவை பாக்குறாங்க. அப்ப பாக்கியாவும் இப்ப புரியுதா எதுக்கு என் பசங்களை இந்த வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்றேன்னு. உங்க அம்மாதான் என் பசங்களை போட்டு படாத பாடுபடுத்துறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் இந்த பக்கம் வந்து கோபிக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கிறாங்க. அதே நேரத்துல செல்வியுமே இங்க எல்லாமே சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அக்கா சரியா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், நாளைக்கு வேற சீக்கிரம் வரணும்னு சொன்னேன்ல அக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வியுமே டைரக்டா வீட்டுக்கு போறாங்க. அப்ப அதே நேரம் ஆகாஷ்மே இங்க உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப வீட்டுக்கு போன செல்வி ரொம்ப கோபத்தோட என்ன ஆகாஷ் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எதுக்காக ரெஸ்டாரண்ட் வந்தது மட்டும் இல்லாம இந்த பக்கம் வந்து இனியா பாப்பா கிட்ட நீ எதுக்காக சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப இந்த பக்கம் ஆகாஷுமே திணற ஆரம்பிக்கிறாரு. இல்லம்மா, அவன் என் கூடதான் படிக்கிறான், அதனால நான் ரொம்பவே கேஷுவலாதான் பேசிட்டு இருந்தேன், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட செல்வியுமே கோபத்தோட இங்க பாரு ஆகாஷ், நீ கேஷுவலா பேசிட்டு இருந்தேன்னு எனக்கு புரியுதுடா, ஆனா அவங்க அப்படி நினைச்சுக்க மாட்டாங்கடா, இந்த மாதிரி அக்கா மட்டும் தப்பா நினைச்சிருச்சுன்னா என்ன நடக்கும், சொல்லப்போனா அக்காவை நம்பிதான் நம்ம பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம அக்கா ரொம்ப நல்லவங்கடா, அவங்களுக்கு எந்த ஒரு துரோகமும் நம்ம பண்ணிடக்கூடாது, முக்கியமா இனியா பாப்பா எப்பவுமே ரொம்ப செல்லமா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, இனியா பாப்பாக்கு எந்த விஷயமும் தெளிவா புரியாது, அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அது வேணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, ஏன்னா இனியா பாப்பாவும் அவங்க பாட்டி ஈஸ்வரியும் ஒரே மாதிரிடா, அதனாலதான் சொல்றேன், நம்ம தான் எப்பவுமே ஒரு விஷயத்துல விலகி இருந்துக்கணும், தேவையில்லாம நம்ம கேஷுவலா பேச போய் அதனால ஒரு கெட்ட பேர் வந்துட்டா யாருக்குடா கஷ்டம், அம்மாக்கு தானே கஷ்டம், அதனாலதான் சொல்றேன் எதுவும் தப்பா நினைச்சுக்காதப்பா அப்படின்ற மாதிரி இங்க செல்வியுமே ஆகாஷ்க்கு ரொம்பவே தெளிவா எடுத்து சொல்றாங்க. ஆனா ஆகாஷோட மனசெல்லாம் ரொம்பவே வலியா இருக்கு, ஏன்னா அவங்க ஆல்ரெடி இனியா பாப்பாவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இவங்க 2 பேருக்குள்ள இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறது இங்க வீட்ல இருக்கிற செல்விக்கும் தெரியாது, பாக்கியாக்கும் தெரியாது, சப்போஸ் அது மட்டும் தெரிய வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாம ரொம்பவே மிரண்டு போயிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இந்த விஷயத்தை பத்தி நம்ம இனியா கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோட ஆகாஷும் ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்காரு.